தற்போதைய அண்மை செய்தி. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிக்கு காளைகளுக்கும் அதன் உரிமையாளர்களுக்கும் ஒப்புகை சீட்டு வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுவாமிநாதன். வணக்கம் சுவாமிநாதன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான வாடிவாசலை கொண்ட மாவட்டமாகவும் அதிகப்படியான அதாவது ஜல்லிக்கட்டு, வடமாடு, மஞ்சுவிரட்டு போன்ற மாட்டு வேடிக்கைகள் நடைபெறும் மாவட்டமாகவும் புதுக்கோட்டை மாவட்டம் திகழ்ந்து வருகிறது. அது மட்டுமின்றி மேலும் ஒரு சிறப்பம்சமாக ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குச்சியில் நடைபெறும் வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு வருகின்ற ஜனவரி 4ஆம் தேதி நாளை மறுநாள் அப்பகுதியில் உள்ள புனித விண்ணேற்பு அன்னை ஆலய புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதி வேண்டி அந்த கிராம ஜல்லிக்கட்டு விழா குழுவினர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு ஒன்றை அளித்துள்ளனர். மேலும் மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசு வருகின்ற ஜனவரி 4ஆம் தேதி அந்த பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதி வழங்கும் என்ற நம்பிக்கையில் முன்னேற்பாடு பணிகளை மேற்கொள்ள ஜல்லிக்கட்டு நடைபெறும் பகுதியில் இன்று முகூர்த்தங்கள் ஊன்றப்பட்டது. ஜல்லிக்கட்டு முன்னேற்பாடு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டி வரும் நிலையில இன்றோ நாளையோ ஜல்லிக்கட்டு நடத்த அரசாணை வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் வருகின்ற ஜனவரி 4ஆம் தேதி அந்த பகுதியில் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்கும் என்ற நம்பிக்கையில் கடந்த 10 நாட்களாகவே மேடை அமைத்தல், வாடிவாசல் அமைத்தல், பார்வையாளர் மடம் அமைத்தல், காளைகளை வரிசைப்படுத்தி நிற்க வைக்கும் அட்டி அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு முன்னேற்பாடு பணிகளை அந்த விழாக்குழுவினர் செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஜல்லிக்கட்டு முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட ஆட்சியர் அருணா இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்விற்கு பிறகு பாதுகாப்பிற்காக கூடுதலாக பேரிகார்டுகளை அமைக்கவும் சிறு சிறு குறைபாடுகளையும் சரி செய்யவும் ஜல்லிக்கட்டு விழாக்குழுவினருக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தி மீண்டும் நாளை ஆய்வு செய்யப்படும் என்றும் தெரிவித்து சென்றார். இந்நிலையில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்காக காளைகளின் உரிமையாளர்களுக்கும் காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் இணையதளத்தில் விண்ணப்பிப்பதற்கான ஒப்புகை சீட்டு ஜல்லிக்கட்டு நடத்தும் விழாக்குழுவினர் சார்பில் கொடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த முக்கிய குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 600 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்க உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.